ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் பொறுக்காதுல அப்போ ஒன்று யாரோ கதவு தட்டுறாங்க. யாருடான்னு பார்த்தா கசின் தான். எங்கள் ஹீரோயின், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் அவளை பார்த்துக்கிறதுக்காண்டி தான் இருக்கேன், அவள் தூங்கிட்டா அப்படின்ன உடனே, அதுக்குள்ளேயுமா அவள் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான். ஆமாம், இப்போ என்ன அவளை எழுப்பணுங்கய்யா அப்படின்னவனே, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் பாஸ், அவளை நான் பார்த்துட்டு இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கா, ஒய்ஃப் லாபடி கரெக்டான பேர் கிடையாது, ஸ்பவுஸ் தான் கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அதுக்கு ஹீரோவும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். பிங்கி தான் ஃபோன் பண்ணி சொல்கிறா, ஹீரோயின் ஆல்ரெடி கேஸில் அப்டேட் கொடுக்க சொன்னால, அதனால் கேஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, ஒரு நல்ல நியூஸ் தான். ஹீரோ கூட சண்டை போட்டாங்களா, அதெல்லாம் ஒரு காரில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. காரில் உள்ள டேஷ்போர்டில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை நாங்கள் வாங்க போகிறோம், ஓனரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறா ஹீரோயினும். உடனே ஹீரோயின் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களோட லாயர் பவரை யூஸ் பண்ணி ஹீரோக்காண்டி சில க்ளூஸ்லாம் இருக்குல்ல, கிடச்சிருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணுன்ட்டு திரும்பியும் போலீஸ் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் அவங்க லா ஃபார்முன்னு எல்லாத்துலேயும் அலைஞ்சி திரிஞ்சு ரெடி பண்ணி அந்த காருக்குள்ளே ஓனரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓனர்கிட்ட பேசவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த ஓனர் வேறு ஊரில் இருக்கதா சொல்கிறாரு. நான் உங்களை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இல்லை, நான் எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கேன், என்னோடய ப்ரூவ்லாம் நான் அனுப்பி வைக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு நான் வெளிநாட்டுக்கு கிளம்பி போகிறேன், நீங்கள் நாளைக்கு வேணால் பாருங்கள் அப்படின்னு வச்சிடுறான். ஹீரோயின் பிங்கியை கூப்பிட்டு பேசுகிறா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. என்னது அப்படின்னு கேட்டால், நாளைக்கு ஆன்லைன் கேஸோட ஹியரிங் இருக்குது கோர்ட்டில், நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இங்கே கார் ஓனர் வேறு கூப்பிட்றாரு, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ன உடனே அதுக்கு பிங்கி சொல்கிறா, நான் வேணா உனக்கு பதிலாக கோர்ட்டுக்கு போகிறேன், நீ வேணா கார் ஓனரை போய் பாரு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்போனா மிஸ்டர் சங்கன் ஒத்துக்கிற மாட்டாரே அப்படின்ன உடனே பிங்கியும் சொல்கிறா, உனக்கு இன்னுமா புரியல, நீ ஹீரோக்காண்டி உன்னோட கேஸை விட போறியா அப்படின்னு கேட்கா. ஹீரோயினும் ரொம்பவே யோசிக்கிறா. அடுத்த சீனே லா ஃபார்மில் மீட்டிங்லாம் நடக்குது. அப்போ மிஸ்டர் சங்கன் ஹீரோயின் எங்கே காணுமே அப்படின்னு பிங்கிட்ட கேட்டோன்னே பிங்கி சொல்கிறா, அவள் செக்கப்புக்கு போயிருக்கா, அவளுக்கு போல் இந்த கேஸை பற்றி நான் வேணால் கோர்ட்டில் வாதாடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்டர் சங்கன் ரொம்பவே கத்திடுறான். அதுக்கப்புறம் மிஸ்டர் சங்கன் என்னாச்சு, ஹீரோயின் எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவள் அந்த ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டோன்னே ரொம்பவே கோவப்பட்ட மிஸ்டர் சங்கனு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறா. ஆனால் ஹீரோயின் காலை எடுக்கலை, அவரே கோச்சிட்டு வெளில ஓடிடுறாரு. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ண, ஹீரோ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு டின்னருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கான். இல்லை, நான் சங்காய்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டர் சங்கனோட போகிறதா ஹீரோட்ட போய் சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், மிஸ்டர் சங்கனுக்கு ஒரு ஈவி இறக்கமே இல்லையா, உன்னை போய் கூப்பிட்டு போகிறாரு, வேறு யாராவது கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஹீரோயின், நான் தான் அவரை கம்பல் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சிடுறா. அப்போ தான் மிஸ்டர் சங்கன் ஃபோன் போட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், இந்த மாதிரி ஒரு இன்டர்னுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்காது, உனக்காண்டி நான் கோர்ட்டில் பேசுகிறதுக்கு வாங்கி கொடுத்தா நீ அதை ஈஸியாக விட்டு கொடுக்கியா அப்படின்னு கேட்காரு. ஹீரோயினும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் எனக்கு குரு, நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் நான் செய்கிறேன். உடனே மிஸ்டர் சங்கன் ரொம்பவே கோவப்பட்டு, நீ உன்னோட ஃப்யூச்சரை ஹீரோக்காண்டி விட்டு கொடுக்கியா அப்படின்னு கேட்காரு. ஹீரோயின் பெசாட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, உனக்கு ஃபஸ்ட்டு லாஸ் சூட் தான் மெயின், அதுக்கப்புறம் தான் லவ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு சொல்கிறா, நான் எங்கள் அப்பாக்குள்ளதையும் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கேன், நீங்கள் கொஞ்சம் தப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக என்னை நம்பி இருக்கிறான் ஹீரோ, அவனை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. இந்த சைடு நேராகவே மிஸ்டர் சங்கன் ஹீரோவை பார்த்து பேச வந்துடுறாரு. ஹீரோ, என்னாச்சு, நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு தெரியாதா, அவரோட ஃபஸ்ட்டு கோர்ட்டு என்ட்ரன்ஸே உன்னோட கேஸுக்காண்டி அவள் வேண்டான்னு சொல்லிட்டா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காரு. ஹீரோவுக்கு பாவம் ஒன்றுமே தெரியல. என்னது அப்படின்னு கேட்காரு. ஏன் உனக்கு தெரியாதா, அந்த கோர்ட்டில் என்ட்ரன்ஸ் ஆகிறது அவளுக்கு எவ்வளோ பெரிய சான்ஸ்னு உனக்கு தெரியுமா, நான் உன் இடத்துல இருந்தேன் அப்படின்னா இந்த சான்ஸ் அவளை மிஸ் பண்ணவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு மிஸ்டர் சங்கன் சொல்கிறாரு. பாவம் ஹீரோ பெசாட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீனே ஹீரோ நேரடியாக ஏர்போர்ட்டுக்கு போய் ஹீரோயினை வான்னு சொல்லி இழுத்துட்டு போகிறான். ஹீரோயினை நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்காங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், என்னோடய கேஸை நீ வித்ட்ரா பண்ணிடு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்காங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போகிறத எனக்காண்டியே விட்டு கொடுக்க வேண்டாம், நான் அவங்க கேட்குற காசை கொடுத்துட்றேன், அதனால் விட்டுரு
அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, என்ன நீ நினைக்க, அப்படின்னா வந்து எல்லா பழியும் உன் மேலெலாம் விழும், உன்னோட டாக்டருக்குள்ள உரிமையே ரத்து செய்யப்படுமே அப்படின்னு. பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்ன உடனே, நீ என்ன பேசுகிறன்னு நினைக்க, தெரிஞ்சு தான் பேசுகிறியா, அப்படிலாம் கிடையாது, நான் கண்டிப்பாக போய் தான் அவன் ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் சரி நான் நீதிக்காண்டி போராடி தான் அவன் சொன்னோன்னே ஹீரோயினை ஹக் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனே கோட்டை தான் காமிக்காங்க. அங்கே வந்து மிஸ்டர் சங்கன் பக்கத்தில் பிங்கி தான் உட்காந்துருக்கா, ரொம்பவே நர்வஸாக இருக்கா. உடனே மிஸ்டர் சங்கன் ஹீரோயின் கொடுத்த சாக்லேட்டை பிங்கிக்கு கொடுக்கார். அந்த சைடு தான் ஹீரோவும் இருக்கான். கோர்ட்டில் நடக்கிற கேஸ் வந்து ஹீரோ கேஸ் கிடையாது, அந்த ஆன்லைன் கேஸ் தான். பாவம் ஹீரோயின் தான் மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால் பிங்கி தான் வந்து எந்திரிச்சு சூப்பராகவே ரீட் பண்ணுறான். ஆனால் ஹீரோ கண்ணுக்கு மட்டும் ஹீரோயினே எந்திரிச்சு வாசிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் கோர்ட் சீன்லாம் முடிஞ்சோன்னே ஹீரோ வெளில போனோன்னு மிஸ்டர் சங்கன் ஹீரோவை நிறுத்தி, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டவுடனே, இதுதானே ஹீரோயினோட ஃபஸ்ட்டு கேஸு, அதனால தான் வந்தேன், அவள் தான் இல்லை கொஞ்சம் வருத்தமாக இருக்கேன் அப்படின்ன உடனே மிஸ்டர் சங்கன் சொல்கிறாரு, ஆமாம் அவள் இந்த கேஸுக்காண்டி ரொம்பவே எஃபர்ட்லாம் போட்டு ரொம்பவே ரிஸ்க் எடுத்திருந்தா அப்படின்னு சொன்ன உடனே பிங்கியும் சொல்கிறா, நானும் தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிறான். இதாண்டா சாமியான்னு சொல்லிட்டு பிங்கி மிஸ்டர் சங்கனை வாங்கலே நம்ம வந்து லஞ்ச் போவோம் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, வா போவோம் வேலையை பார்க்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோ தான் ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அந்த கேஸில் வின் பண்ணதை அனுப்பின உடனே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா, கேஸ் வின் ஆகிட்டேன் அப்படின்ன உடனே அவள் அங்கே போன வேலையும் நடந்துருச்சு. எப்படியோ வந்து எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி அவளும் போட்டு பார்க்க எல்லாமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் வந்து இன்னொரு லாயரை கூப்பிட்டு போய் அவங்கள்ட்ட போய் பேசுகிறா, நீங்கள் தான் காம்பன்சேஷன் கொடுக்குற மாரி வரையும், ஆனால் வந்து நாங்கள் எதுவுமே கேட்கல, ஆனால் நீங்கள் வந்து டாக்டரை பற்றி ரொம்பவே தப்பாக பேசாதீங்க, அவங்க எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து காப்பாற்றுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, ஒரு பேஷண்ட்டோட லைஃபாக டெத் எல்லாமே டாக்டர் கையில் தான் இருக்குது, ஆனால் அவங்க எப்போதுமே நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. அடுத்த சீனே வந்து ஹீரோயின் கையில் உள்ள கெட்ட அவுக்கிறது தான். ரொம்பவே ஆர்வமாக கசின் வந்து கட் பண்ணி அந்த ஹீரோ வரைஞ்சி வச்சுருப்போம்ல அதை தூக்கிட்டு ஓடுறான். அவனு ஹீரோயின் அது எனக்கு தான் கேட்காங்க, அவன் எனக்கு தான் சொல்லி ஓடிடுறான். மெனக்கிட்டு ஒரு சுத்தியில் எடுத்து லைட்டாக அடித்து ஹீரோவோட சைன் எடுக்க தான் இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கான் பாவம். ஆனால் கரெக்டாக ஹீரோவோட சைன் எடுக்க வரையில் ஹீரோ வந்து தட்டி விட்டுறான். அது என்னடா உடஞ்சிருது. என்ன பாஸ் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே சைனை நான் ஏலம்லாம் விட்டு நிறைய காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தேன், இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயின்ட்டு இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் கூப்பிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்க்கான். ஹீரோயின் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் வாங்கி போட்டு கூப்பிட்டு வரான். ரெண்டு பேரும் வந்து ரோட்டில் நடந்து வரும்போது கூட ரொமான்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா. ரெண்டு பேரும் ரொம்பவே ரொமான்டிக்காக வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காத. அந்த சைடு வர ஒரு கார் நிறுத்தி பார்க்குது, யாருடான்னு பார்த்தா மிஸ்டர் சங்கனும் பிங்கி தான். உடனே பிங்கி சொல்கிறா, ச்சே என்ன ஒரு காட்சி, சீக்கிரமே அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சி இப்போ ரொம்பவே நல்லா போய்கிட்டுருக்கா அவங்க லைஃப், எனக்கு எப்போ தான் கிடைக்குமோ பாய் ஃப்ரெண்ட், இல்லை மிஸ்டர் சங்கன் அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே மிஸ்டர் சங்கன் சரி இப்போ நான் வந்து காரை பார்க் பண்ண போகிறேன், நீங்கள் இறங்குறீங்களா அப்படின்னு சொல்கிறான். பாவம் மிஸ்டர் சங்கன் மூஞ்ச ரொம்பவே வாடி போயிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து லா ஃபார்முக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயின் பார்த்துட்டு பிங்கியும் வந்து பேசுகிறா, நான் வந்து கேஸை வின் பண்ணிட்டேன் உனக்கு தெரியுமா அப்படின்னா, தெரியும், ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பிங்கியை பார்த்து சொல்கிறா. பிங்கின்னு சொல்கிறான், இந்த தடவை உன்னோட ஹெல்ப்பால் தான் நான் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன், ஆனால் வந்து அடுத்த தடவை என்னோட திறமையால் நான் வந்து சக்ஸஸ் ஆவேன்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, ஒருவேளை நீ தோத்துட்டா உடனே நீ அப்பெல்லாம் சொல்ல நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிங்கி சொல்கிறா. ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஹீரோயின் வந்து அவள் அப்பாவோட டைரி இருக்குன்னு தெரியுமா, அதில் வந்து எழுதுறா, நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சான்ஸ் கோர்ட்டு போகிறத வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் நான் அதனால் வருத்தப்படலை, சந்தோஷம் தான் படுறேன், இன்னும் எனக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, எப்படியுமே நான் வந்து உங்களுக்குள்ளே பேரை காப்பாற்றுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கா. அடுத்த நாள் காலையிலேயே மிஸ்டர் சங்கன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்த கேஸை வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோக்கும் வந்து அவங்களோட டைரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பெட் நம்பர் 3 பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு, கோமாலேருந்து எந்திக்கவும் செஞ்சிட்டாரு, அதனால் உனக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க்கில் அப்படின்ன உடனே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் வந்து உடனே இந்த நியூஸை ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஆனால் ஹீரோ காலே பண்ணிடுறான். ஹீரோ சொல்கிறான், உனக்கு எப்போ இந்த நியூஸ் தெரியும், இப்போ தான் உனக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
சரி ரொம்பவே சந்தோஷம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் எதுக்குப்பா, இன்றைக்கி நைட்டு வந்து பார்ட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். சரின்றான். ஹீரோயின்காண்டி லா ஃபார்ம் வாசல்லையே ஹீரோ, கசின்னு, அப்புறம் நம்ம ஜெனி எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோயின் சொல்கிறான், நம்ம வேணால் ஹாட் பாட்டுக்கு போகலாமா அப்படின்னு. உடனே கசின்னு சொல்கிறான், சரி நீங்கள் 2 பேரும் ஒரு கப்பல், நானும் ஜெனியும் ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லி ஜெனி கையை பிடிக்க. உடனே ஜெனி சொல்கிறான், இல்லை இன்னொருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா ராம் தான். ஹீரோ சொல்கிறான், நீ எப்படி இங்கே அப்படின்ன உடனே, உன்னோட அங்கிளாக வந்து உன்னோட வெற்றியை கொண்டாட நானும் வந்திருக்கேன் அப்படின்னா. சரி அப்படின்னா நீங்களும் நானுமாவது பேராக இருப்போம்னு சொல்லி கசின் வந்து ராம் கையை பிடிக்கான். ஆனால் ராம் தட்டி விட்டுட்டு ஜெனி கையை போய் பிடிக்கான். இதை பார்த்தா ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே ஜெனி சொல்கிறான், ஆமாம் இவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், ஆனால் நான் இன்னும் அவனுக்கு எஸ் சொல்லலப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் பேராகவும் ராமும் ஜெனியும் பேராகவும் போகிறாங்க. பாவம் கசின் நிலமை தான், ரொம்பவே பாவமாக பின்னாடி போகிறான். மெனு கார்டை வச்சு ஹீரோயினும் ராமும் ஜெனியும் அவங்களுக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணுறாங்க. பாவம் இவன் தான் தனியாக இருந்துகிட்ருக்கான். உடனே வெயிட்டரை கூப்பிட்டு எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வாங்கங்க. என்னதுன்னு பார்த்தா டெடிபியர் பக்கத்தில் வச்சு, இவன் தான் இனிமேல் என்னோட பேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோ சொல்கிறான், சரி நம்ம 4 பேரும் கார்டு விளாடலாம் அப்படின்னு. உடனே ஜெனி சொல்கிறான், நான் இன்னும் இவனுக்கு எஸ்ஸை வந்து சரின்னு சொல்லலை அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களோட அஃபெக்ஷனை பற்றி எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. நான் தான் அவனை ரொம்பவே லவ் பண்ணேன், அப்போ வந்து அவன் என்னை லவ்லாம் பண்ணலை, இப்போ எப்படி திடீர்னு வந்தான்னு தெரியலை, அவன் எப்படி ஜியாங்க்கு நோ சொல்லிட்டு என்னையே செலக்ட் பண்ணான்னு இன்னும் எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து ஜெனிக்கு அட்வைஸ் கொடுக்காங்க, நீ வந்து இது டேரெக்டாக ராம்கிட்டே கேட்டால் என்ன, அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேலையே எல்லோரும் வந்துட்டாங்க. ஜெனி சொல்கிறா, என்னோட சாசங்க அப்படின்னு. ராம் சொல்கிறான், நீ ஏன் போய் ரெடி பண்ணிக்கோ, உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஜெனிக்கு ரொம்பவே கோவம் வருது. ரொம்பவே சோகமாக அவளே போய் ரெடி பண்ணி இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஒன்று ராம் டேஸ்ட் பண்ணிட்டு, நல்லா தான் இருக்குது அப்படிங்க. எப்படி செஞ்ச எனக்கு சொல்லு அப்படின்னு. நீயே கண்டுபிடிக்க வேண்டியதுனே அப்படிங்கிற, நீ சொன்னாதானப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி ராம் சொன்னோன்னே ஜெனி இன்னும் கோவப்படுறா. அப்போ வந்து ஹீரோ ஜூஸ் ஊற்றுறான். உடனே ஜெனி சொல்கிறா, எனக்கும் தான் அப்படின்னா. உடனே இல்லை உனக்கு வயிறு கெட்டு போயிடும், நீ டீயை குடி அப்படின்னு சொல்லி டீயை கொடுக்கான். ஒரு சீட்டை எடுத்து ராம்குள்ள கோட்டில் வைக்க, என்னன்னு பார்த்தா அதான் அந்த சாஸ் ரெசிபியான். அதை பார்த்த ராம், என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொன்னோன்னே, நீ இன்னும் ஒரே என்ன டீஸ் பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு நான் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கா. நீ வந்து என் மேலே அஃபெக்ஷனே வச்ச மாரி தெரியல, ஒரே டீஸ் பண்ணிகிட்டே இருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ராம் சொல்ல, நான் வந்து என்னோடய 30s இருக்கேன், உனக்கு பிடிச்சது எப்படின்னு எனக்கு என்ன தெரியும், அதையும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி ஜெனியும் வந்து ஃபோனில் டைப் பண்ணி காமிக்கா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எப்போதும் காலையில் கால் பண்ணணுமா, அடுத்து வாரம் பூங்கொத்து கொடுக்கணுமா, டெய்லியும் 2 மணி நேரம் ஃபோன் பேசணுமா, அடுத்து ஷாப்பிங்கு, டேட்டிங்கு, டைனிங்குன்னு சொல்லி கூட்டு போயிட்டே இருக்கணுமா. இதெல்லாம் வாசராம், என்னது ரொம்பவே நிறைய ரூல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜெனி, நான் வேணும் அப்படின்னா நீ ஃபாலோ பண்ணி, இல்லைனா ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசாட்டு போகிறா. ராம் போவன் பின்னாடியே ஓடுறான். இந்த சைடு ஹீரோன்னு கையை கோர்த்துட்டே நடந்துகிட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, ராம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கான், அதனால் பாவம் ஜெனி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் ஹீரோ சொல்கிறா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவன் சரியான தந்திரக்காரன், செவிட மாரியே இருப்பான், ஜெனியை டீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான், திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து ராம் சொல்கிறான், ரொம்பவே கேர்லிஷ் தனமாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னா. ஆமாம், நான் ஒரு கேர்ள் அப்படி தான் எழுதுவேன் அப்படிங்க. ராம் வந்து அவளை காரில் ஏற விடாமல் தடுத்து, என்னால் வந்து 4வது உள்ளதை மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். என்னது இது லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கா. ஒன்றே ராம் வந்து ஜெனியை இழுத்து கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், இன்னும் வேணும் அப்படின்ன. ஒன்று ஜெனியா சரி அப்படிங்கிறான். நான் வந்து சொன்னது, இன்னும் நீ உனக்கு என்னதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை தான் கேட்டேன் அப்படின்னா, நீ இருக்கியே அப்படின்னு சொல்லி ஜெனி ரொம்பவே கோபப்படுறான். உடனே ராம், அப்போ நான் கோச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜெனி பிடிச்சி, இல்லை நீ வந்து என்னை வீட்டில் வரைக்கும் ட்ராப் பண்ணணும், அப்போ தான் நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.